எதையும் செய்ய முடியாம கட்டி வச்ச மாதிரி இருக்கிறேனே ஏசப்பா, எப்போ இந்த கட்டு என்னை விட்டு விலகும் என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 40:4. இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீட்டில் கட்டப்பட்டு இருந்தார்கள். அவர்களால் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. தேவனோ மோசே என்ற இரட்சகனை அனுப்பி அவர்கள் கட்டுகளை உடைத்து அவர்களை விடுவித்தார். பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் தேவனோ அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். பேதுருவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். தேவன் அவர் சங்கிலிகளை உடைத்து சிறை கதவை உடைத்து அவரை வெளியே கொண்டு வந்தார். மேலே சொல்லப்பட்ட 3 பேருடைய கட்டுகளும் மனிதனால் உண்டானது, சத்ருவின் திட்டத்தால் உண்டானது. 3ஐயுமே கர்த்தரே உடைத்திருந்தார். 3ம் வெவ்வேறு விதமாக. ஆக மொத்தத்தில் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். நாமும் பலவிதமான கட்டுகளில் இருப்போம். சில வேலைகளை செய்ய நினைப்போம், ஆனால் செய்ய முடியாது. சரியாக இந்தந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் ஜெபிக்க முடியாது. நம் கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்க்காது. ஏதோ ஒரு கட்டு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி மந்திர கட்டுகள் இருக்கும் போது கூட அது நம்ம மேல் பலிக்காதபடி கர்த்தர் அதை பார்த்துக் கொள்கிறார். நமக்கு பிரபஞ்சத்தின் ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க, ஒரு சில காரியங்களை நம்ம கர்த்தருக்காக எடுத்து செய்யணும்னு நினைக்கும் போது அப்போ ஒரு மிகப்பெரிய தடை நம்மை நோக்கி வரத்தாங்க செய்யும். ஆனா தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் இந்த தடைகளை தாண்டி போனாங்க. கட்டுகளை உடைத்து கொண்டு வெளியே வந்தாங்க. ஏன்னா தேவ திட்டத்தின் மையத்தில் இருந்தாங்க. எப்பேற்பட்ட கட்டும் என்னை கட்ட முடியாது என்று சொல்லி நம்பினாங்க. நீங்க விசுவாசிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவன் இந்த நாளில் தாமே எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் தேவன் அதிலிருந்து உங்களை உடைத்தெறிந்து மிகப்பெரிய விடுதலை தருகிறார். நீங்க செய்த நினைத்த காரியம் அத்தனையும் செய்ய முடியுங்க. ஏன்னா தேவன் உங்களை விடுவித்து விட்டார். ஜெபிக்கலாமாங்க. தேவனுடைய சிலுவையின் மூலமாக என்னுடைய கட்டை உடைத்தீரையா, சுயாதீனமாய் உம்மை நான் உமக்கு ஊழியம் செய்யவும், நான் விரும்பும் காரியங்களை செய்யவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.